திண்டுக்கல் பாறைப்பட்டியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது. புதன்கிழமை மதியம் 12 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் பாறைப்பட்டி காளியம்மன் கோவில் முன்பு விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்தவோ ஊர்வலமாக செல்லவோ அனுமதி கிடையாது என போலீசார் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்து முன்னணியினர் வழக்கமாக குடைப்பாறைப்பட்டி காளியம்மன் கோவிலில் விநாயகர் சிலை வைத்து பின்னர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் நடைமுறை உள்ளது. போலீசார் அனுமதி மறுத்ததால் இந்து முன்னணி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் பாறைப்பட்டி காளியம்மன் கோவிலில் விநாயகர் சிலையை வைத்து வழிபட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் விநாயகர் சிலையை தெருக்களில் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அதற்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் போலீசார் அனுமதி அளிக்காத இடத்தில் சிலை வைக்கக்கூடாது என்று தெரிவித்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஏடிஎஸ்பி மகேஷ் தலைமையிலான போலீசாரும் வருவாய்த்துறையினரும் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விநாயகர் சிலையை கைப்பற்றி வாகனத்தில் ஏற்றி கோட்டைக்குளத்தில் உள்ள தொட்டியில் கரைத்தனர். இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி சிலை வைத்ததால் இந்து முன்னணி நிர்வாகிகள் 25க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் உருவானது. தொடர்ந்து அங்கு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க நகர் டிஎஸ்பி கார்த்திக் தலைமையில் நகர் தெற்கு ஆய்வாளர் ராஜசேகரன், நகர் வடக்கு காவல்நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி, நகர் மேற்கு காவல்நிலைய ஆய்வாளர் வினோதா மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டனர்.